ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு திட்டத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து துவக்கமாயிருக்கு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th 10th 12th டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். உடனே விண்ணப்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எங்கே கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் போய் அப்ளிகேஷன்ஸ் வாங்க முடியும். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் ஆட்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் எடுக்க போகிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கே வாங்கணும், எல்லா விதமான ப்ரொசீஜரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடன் ரிப்ளை கொடுக்க நம்ம டீம் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காத்துட்டு இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான லிங்க்கும் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்போம். நீங்கள் ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நிறைய விதமான அப்டேட் கொடுக்க போகிறோம். இனிமேல் வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே தொடர்ந்து வரப்போகுது. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்துணவு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வந்து இருக்கக்கூடிய இந்த சத்துணவு அமைப்பாளர், சமையலர், பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 விதமான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. எப்போ வேணாலும் இதுக்குள்ள ஆர்டர் வரலாம். கட்டாயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எங்கே இதுக்குள்ள அப்ளிகேஷன்ஸ் வாங்குறது? இப்போ எங்கள் கிராமப்புறத்தில் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். நாங்கள் எப்படி எங்கே போய் அப்ளிகேஷன்ஸ் வாங்குறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கிராமத்திலே பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று இருக்கும், யூனியன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் யூனியன் ஆஃபீஸுக்கு போய் இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஊர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னீங்க, ப்ரூஃபை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு அதுக்குள்ளான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஓ ஆஃபீஸ் அதை கொண்டுட்டு வரணும். கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேங்க, எனக்கு தூரச் சான்றிதழ் வேணும் எங்கள் வீட்டிலேருந்து இந்த இதுக்கு, அதாவது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மதிப்பீடு பண்ணி அதை வந்து எழுதி கொடுப்பாரு. அதுதான் தூரச் சான்றிதழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டுகிட்டு போய் அங்கேயே கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும்? யூனியன் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதேமாதிரி கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாம்புக்கு இப்போ எல்லாம் ஒட்டி கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கி நேரடியாக போய் வீடியோ ஷூட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கி எப்படி ஃபில் பண்ணணும், எங்கே ஸ்டாம்ப் போட்டணும், என்ன ஏது எப்படி A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்பேன். நீங்கள் பொறுமையாக நம்மளோட சேனலில் காத்திருந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கட்டாயமாக 8th 10th 12th முடிச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். 8th நீங்கள் பாஸ் ஆயிருந்தாவே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் காத்துருங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.